நண்பர்களே, இன்னைக்கு கத்தரியில் உள்ள ரகங்கள் பற்றி பார்ப்போம் வாங்க. முதல்ல கோவன் ரகத்தை பற்றி பார்ப்போம். இதோட காய்கள் நீளமாக வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இதோட முதிர்ந்த காய்கள் விதை கடினமாக இல்லாமல் சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். இந்த கோவன் ரகத்தை 140 to 145 நாள் பயிரிடும் போது 20 to 25 டன் பர் ஹெக்டருக்கு மகசூல் தரும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கோட்டு ரகம். இந்த ரகம் வரிக்கத்திரியிலிருந்து துயக்கால் வரிசை மூலம் தேர்வு செய்யப்பட்ட ரகமாகும். இந்த ரகத்தோட காய்கள் பார்த்தோம்னா சற்று நீளமாக இருக்கும். அடர் ஊதா நிற வரிகள் இருக்கும். அடிப்பகுதி வெளிர்ந்த பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த ரகத்தோட முதிர்ந்த காய்களும் கோவன் ரகத்தை போலவே விதைகள் கடினமாக இல்லாமல் மிருதுவாக இருக்கும். பயிரிடும் காலம் 150 நாள் அப்படின்னா அதனோட மகசூல் 35 டன் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக PKM 1. இதை புழுதி கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய குளத்தில் உள்ள உள்ளூர் ரகத்திலிருந்து சடுதி மாற்றம் மூலம் உருவாக்கப்பட்ட ரகம். இந்த ரகத்தோட காய்கள் பச்சை நிறத்தில் சின்னதாக பச்சை வரிகளுடன் காணப்படும். இந்த ரகம் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளுக்கு பொருத்தமான ரகமாகும். PKM 1 இந்த ரகத்தை 150 to 155 நாள் பயிரிடுகையில் இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 35 டன்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மதுரை 1. இந்த ரகம் கல்லம்பட்டியிலிருந்து துயக்கால் வரிசையின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ரகமாகும். இதனோட கனிகள் பெரியதாக ஊதா நிறத்தில் பளபளப்புடன் காணப்படுகிறது. இதோட ஒரு காயின் எடைன்னு பார்த்தோம்னா 200 to 250 கிராம் வரைக்கும் இருக்கிறது. இது 140 நாள் பயிரிடுகையில் ஒரு ஹெக்டருக்கு 30 டன் மகசூல் தரவல்ல ரகமாகும். இந்த ரகம் மதுரை மற்றும் திருச்சி மாவட்டங்களுக்கு உகந்ததாக உள்ளது. அடுத்தது பாலூர் 1. இந்த ரகம் நாக்பூர் எக்கோடைப் என்ற ரகத்திலிருந்து மறுதேர்வு மூலம் உருவாக்கப்பட்ட ரகமாகும். இந்த ரகத்தின் கனிகள் சிறியது முதல் நடுத்தர அளவு வரை காணப்படும். இந்த ரகத்தின் கனிகள் அடர் பழுப்பு நிறத்துடன் முட்டை வடிவில் காணப்படும். நிறமானது கனி முழுவதும் இருக்கும். இந்த ரகத்தினை 135 to 140 நாட்கள் வரை பயிரிடுகையில் ஒரு ஹெக்டருக்கு 25 டன் மகசூல் தர வல்லது. அடுத்ததாக பாலூர் 2. இந்த ரகம் செவந்தப்பட்டியிலிருந்து ஒரு தாவரத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ரகமாகும். இந்த ரகத்தின் காய்கள் நீள்வட்ட வடிவில் அடர் ஊதா நிறத்தில் காணப்படும். மேலும் இந்த காய்கள் பளபளவென இளஞ்சிவப்பு நிற திட்டுகளுடன் ஊதா நிறத்தில் காணப்படும். இந்த ரகத்தின் மகசூல் சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 38 டன்கள் ஆகும். அடுத்ததாக கிள்ளிக்குளம் 1. இந்த ரகம் குளத்தூர் உள்ளூர் வகையிலிருந்து தூயகால் வரிசையின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ரகமாகும். இந்த ரகத்தின் காய்கள் கொத்தாக காய்க்கக்கூடியவை. ஒரு கொத்தில் 2 to 4 காய்கள் இருக்கும். இவை சிறிய அளவில் முட்டை வடிவத்தில் பால் போன்ற வெள்ளை நிறத்துடன் காணப்படுகின்றன. இதன் பயிரிடும் காலம் 130 to 135 நாட்கள் எனில் ஒரு ஹெக்டருக்கு 37 டன் மகசூல் தர வல்லது. அடுத்ததாக பேச்சிப்பாறை 1. இந்த ரகம் கருங்கால் உள்ளூர் வகையிலிருந்து ஒற்றை வழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்ட ரகமாகும். இந்த ரகத்தின் காய்கள் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இதன் விதைகள் குறைவாக காணப்படும். மேலும் இதில் கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். இந்த பயிரினை 185 நாட்கள் பயிரிடுகையில் இதன் மகசூல் சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 30 to 50 டன்கள் வரை கிடைக்கும். கோபிஹெச் 1. இந்த ரகம் EP 45 மற்றும் கோட்டு ரகங்களின் கலப்பினமாகும். இந்த ரகத்தின் காய்கள் அடர் ஊதா நிறத்தில் இருக்கும். மேலும் இந்த ரகத்தின் சிறப்பு என்னவென்றால் இருக்கின்ற கத்தரி ரகங்களில் அதிக அஸ்கார்பிக் அமிலம் உள்ள ரகமாகும்.
எடுத்துக்காட்டாக 100 கிராம் காயில் 16.65 மில்லிகிராம் அஸ்கார்பிக் அமிலம் உள்ளது. இந்த ரகத்தின் பயிரிடும் காலம் 120 to 130 நாட்கள் எனில் 1 ஹெக்டருக்கு இதன் மகசூல் 56 டன்கள் ஆகும். கத்தரியின் ரகங்கள் பற்றிய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் பதிவிடும் பதிவுகள் உங்களுக்கு தேவைப்படுமானால் அல்லது பிடித்திருக்குமானால் நமது சேனலை